கோவை மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அண்ணாமலை கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவானந்தா காலனி பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்ப்போம். பலமாக இருக்கும் என்பதற்காக ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க எல்லாம் வாக்களிக்க போறீங்க. உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், இந்த நாட்டை ஒரு மனிதனால் பலப்படுத்த முடியும், ஒரு மனிதனால் வளப்படுத்த முடியும் என்றால் அது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். அதனால் நீங்க போடக்கூடிய அந்த ஓட்டு நீங்க சாதாரணமா போடலீங்கம்மா. 2 மணி நேரம் எடுத்து வீட்டிலிருந்து கிளம்பி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குச்சாவடியில் அங்க நின்று அதன் பிறகு யோசிச்சு ஓட்டு போட்டு வர்றேன். உங்க வீட்டிலிருந்து ஓட்டு போட்டுட்டு வர்றக்கு ஒரு 2 மணி நேரம் குறைந்தபட்சம் ஆகும். அப்படி இருக்கும் பொழுது 2 மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வாக்கு செலுத்துவதற்காக நீங்கள் ஒதுக்கும் பொழுது அந்த ஓட்டு சரியான ஓட்டாக இருக்க வேண்டும், சரியான வாக்காக இருக்க வேண்டும், சரியான நபருக்கு சென்று சேர வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். சரியான நபருக்கு சரியான அந்த ஓட்டு போக வேண்டும் என்று நீங்க நினைத்தால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு அந்த ஓட்டு சென்றால் மட்டும்தான் அது சரியான ஓட்டு என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்தும் கூட. நிச்சயமாக நீங்கள் அதை ஆமோதிப்பீர்கள். காரணம், கண்ணு கெட்டிய தூரம் வரை நம்முடைய நாட்டை பலப்படுத்தவோ வளப்படுத்தவோ எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவனும் கண்ணு கெட்டிய தூரம் வரை இல்லை. பலப்படுத்தவும் சரி வளப்படுத்தவும் சரி நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு 2024 பாராளுமன்ற தேர்தலில் தாமரை சின்னத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நாம் வாக்களிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இன்னைக்கு மோடி ஐயா வரப்போறாங்க ஐயா, நம்ம எல்லோருக்குமே தெரியும். 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வரப்போறாங்க, அதுவும் நமக்கு தெரியும். அவ்வளவு பலமாக மோடி அவர்கள் வரும் பொழுது கோவையை எப்படி வளமாக்க வேண்டும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். பலமாக பிரதமர் அங்கே அமர்றார். 400 எம்பியை தாண்டி அமரும் பொழுது நாம் எப்படி கோயம்புத்தூரை வளமாக்க வேண்டும் என்று. அதனால்தான் உங்களுடைய வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். கோயம்புத்தூரை வளப்படுத்த வேண்டும், வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்ல வேண்டும். மோடி அவர்கள் இருக்கும் பொழுது கோயம்புத்தூருக்கு ஒரு புதிய பரிமாண வளர்ச்சியை கொடுக்கணும். ஒரு ரோட்ல போங்க ஐயா, ரோட்ல போற மாதிரி இருக்குதுங்களாங்க ஐயா. நீங்களே ரோட்ல 2 வீலர் ஒரு 100 மீட்டர் போங்க ஐயா, ஒரு குண்டு குழி இல்லாம நீங்க ஓட்டி காட்டுங்க ஐயா, வண்டியை ஓட்ட முடியாது. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் கொடுக்கிறோம், எங்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது அந்த பணம் எங்க போகுது. கோயம்புத்தூர் போன்ற ஒரு பெரு நகரத்துல ஒரு 100 மீட்டர் சாலையில குண்டு குழி இல்லாம நம்மால் வாகனத்தை செலுத்த முடியாது. அன்பு சகோதரர், ஏன்னா ஆட்டோ டிரைவர் இருக்கிறேன், நான் சொல்றது உண்மைதானே? நீங்க சொல்லுங்க, உங்க வண்டிக்கு எவ்வளவு தூரம் ரிப்பேர் ஆகுது, எவ்வளவு போய் நீங்க ஸ்பிரிங்க்லர் ரிப்பேர் பண்ணிட்டு வர்றீங்க. அதுதாங்க ஐயா இன்னைக்கு உள்கட்டமைப்பு அப்படித்தான் இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.